இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறையலை என்னும் ஊடக வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 11 இறைவார்த்தைகள் 16 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் தியானிப்போம். நிலவு மறைந்தாலும் சூரியன் உதித்தாலும் பார்வையற்ற மனிதனுக்கு எல்லாம் ஒன்றுதான். அதுபோலதான் இதை கண்கள் மூடியும் இருமாப்புடன் வாழும் மனிதர்கள் குறைகள் கூறும் பண்பை நிறைவாக கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இப்படிப்பட்ட முரண்பாடு எண்ணங்களை கொண்ட மக்களை குறித்து ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார். இந்த தலைமுறையினரை யாரோடு ஒப்பிடுவேன் என்று மிகவும் வருத்தத்தோடு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் இன்று வாழும் உலகத்தில் உண்மையோ நேர்மையோ நீதியோ நிறைவாக இல்லாத தன்மையை நம்மால் காண முடிகின்றது. முரண்பாடுகள் நிறைந்த உலகமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். பாவ செயல் செய்த வண்ணமாக உலகம் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் குடிப்பழக்கத்தில் அடிமையாகி அல்லது போதைப் பொருளை அடிமையாகி இருக்கின்ற நபர்களை பார்க்கின்ற போது அவர்கள் ஏதோ பெரிய ஒரு பாவம் செய்தது போன்று, கொலை செய்தது போன்று, ஒரு பாவச் செயல் புரிந்தது போன்று நம்முடைய பார்வை அந்த மனிதன் மீது இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. மக்களின் பார்வை இப்போது குடிக்காமல் யாராவது இருந்தால் அவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய விதத்திலே மாறிவிட்டது. மனித எண்ணங்கள், சமூகத்தின் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. முரண்பாடுகள் நிறைந்த ஒரு உலகமாக, முரண்பாடுகள் நிறைந்த செயல்பாடு கொண்ட மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த உலகம். எனவே மனித வாழ்வும் மனிதனுடைய நிம்மதியும் இழந்ததாக, உறவுகளை தொலைத்ததாக, உண்மைகளை மாற்றுகின்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நல்ல எண்ணங்கள் இந்நாட்களில் அல்லது நல்ல எண்ணங்கள், நற்செயல்கள் குறைந்த வண்ணமாக இருக்கிறது. முரண்பாடுகள் நிறைந்த வண்ணமாக இருக்கிறது. இன்று இயேசு அழைக்கிறார். அவருடைய குரலுக்கு செவியம்பெடுப்போம். செவியம்பெடுத்து இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழவும், முரண்பாடுகள் களைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்குரிய உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ